வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த நியூ அப்டேட்டுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருக்குமே இன்ஸ்டன்ட் விட்ரால் தான். நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுடைய வேலெட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு 700 ருபீஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் தற்சமயத்துக்கான அப்டேட். இது தான் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 1 அல்லது 2 நாட்களில் நாளைக்கோ இல்லை நாளைக்கு மறுநாளோ, அதாவது இந்த வாரம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே பிஃபோர் சண்டேக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே உங்களுடைய பேன் கார்டு நம்பர் ப்ளஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் உங்களுடைய ஐடி ஓப்பன் ஆகும். தென் நீங்கள் விட்ராவலெல்லாம் கண்டினியூஸாக கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய யூசர் ஐடி அப்படின்றது உங்களுடைய மொபைல் நம்பராக கொடுத்துட்ருக்கோம். பட் இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்மளால் ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் பேன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு நபருக்கு ஒரு ஐடி அப்படின்ற ரீசன் தான் இப்போ போயிட்டுருக்கு நம்மகிட்ட இல்லையா? அப்போ நீங்கள் பேன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேமே உங்களுடைய பேன் கார்டு நம்பர் தான். ஸோ ஒரு பேன் நம்பருக்கு ஒரு ஐடி நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பேன் நம்பரை நீங்கள் எப்படி கொடுக்கணும், நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலில் எந்த இடத்துல ஷேர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து அதை எனபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 by 1 இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன். சரிங்களா? அதனால் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அனைத்து ஆக்டிவ் மெம்பர்ஸுமே சரிங்களா, ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுடைய பேன் நம்பர், கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாள் இந்த 2 நாளில் கிளியரான அப்டேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா பேன் கார்டு நம்பர் நீங்கள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நியூ அப்டேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் நம்பர் தான் மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும். பேன் நம்பர் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். மொபைல் நம்பர் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, பேன் நம்பர் கம்பல்சரி வேணும். சரிங்களா? கம்பல்சரி பேன் நம்பரை வச்சு தான் ஐடி போட முடியும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் எனக்கு வந்து என் பையன் பேரில் ஐடி போட்டிருக்கேன், அவனுக்கு வயசு வந்து பிலோ 17 தான் ஆகுது, இல்லை பிலோ 18 தான் ஆகுது, பிலோ 16. எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. மைனர் பேன் கார்டு இருக்குது, வாங்கிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு பேன் நம்பர் கொடுத்துட்றாங்க. நமக்கு தேவை பேன் கார்டு இல்லை, பேன் நம்பர். நல்லா கவனிக்கணும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சார் பேன் கார்டு இமேஜ் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியாது. அதெல்லாம் வேண்டாம். உங்கள் பேன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் கொடுங்க, அதுவே உங்களுடைய பெயரை அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் டீட்டெயில் எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கும் நாங்கள் வெரிஃபை பண்ணும்போது ஒரு 1 ரூபி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக ₹1 உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஏதோ தப்பு இருக்குது, அதில் என்ன மிஸ்டேக்குன்றதை உங்களுக்கு காட்டும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமாக நான் இன்னும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். சரிங்களா? சரி, இன்னும் ஒரு விஷயம் மட்டும், நம்ம நிறுவனத்துக்கான ஒரு அஃபிஷியல் யூடியூப் ஒரு சேனல் ஒன்று நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சேனல் வந்து இன்றைக்கி ஈவினிங் நம்மளுடைய குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த சேனலினுடைய லிங்க் மட்டும் கொடுப்பேன். அதில் வீடியோஸ்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? இனிமேல் தான் போடணும். எதுக்காக அந்த சேனல் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த ஆடியோ மாதிரி அனைத்து அப்டேட்களுமே நம்மளுடைய யூடியூப்பில் மட்டும்தான் வரும். ஜஸ்ட் இது ஒரு லீகல் பர்பஸ்க்காக. நாளைக்கு வந்து கம்பெனி இதை சொல்லிச்சு, இதை செய்யலை, மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரக்கூடாது. 2வது நம்ம என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ், ஒரு டேட்டாஸ் நமக்கு இருக்கணும். சரிங்களா? அதுக்காக நம்மளுடைய சேனலில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் எல்லா விதமான அப்டேட்ஸுமே, 1 நிமிஷம் வீடியோ ஆடியோ எதுவாக இருந்தாலுமே, அதாவது பயனுள்ள எல்லா தகவல்களுமே யூடியூப்பில் வரும். சரிங்களா? ஸோ சும்மா நார்மலான எந்த ஒரு சின்ன ப்ராப்பர் இல்லாத அப்டேட்ஸ்லாம் வந்து நோட்டீஸ் போர்டில் நாங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளுடைய சேனலை வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா அது மூலமாக நிறைய தகவல்கள் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். நாளைக்கு எனக்கு அப்டேட் வரலன்னா யாருமே கேள்வியே கேட்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடிய அப்டேட்டில் நிறைய புது விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய வருமான வாய்ப்புன்றது இல்லாமல் நம்ம பிஸ்னஸை வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு டெக்னிக்கலான இஷ்யூ சாஃப்ட்வேர் சைடில் இருந்தும் சரி, நம்ம சைடில் இருந்தும் சரி, விட்ராவல் பெண்டிங் சரி, எந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு ரொம்ப க்ளீனாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு 3 வகையான பிளான் நமக்கு வருது. இப்போ நம்ம ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கோமா, கூடவே இன்னொரு 2 பேக்கேஜ் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். அது என்னன்றதும் உங்களுக்கு பிளானை பற்றின விளக்கம் கொடுக்கும்போது அதுவுமே யூடியூப்பில் வரும். ஸோ அதுக்காகவாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் டெஃபினட்டாக நம்மளுடைய லிங்க் நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே உங்களுக்கு, அதுக்கு முன்னாடி கூட வாய்ப்பு இருந்தால் நான் பண்ணிடுவேன். எல்லாருமே க்ளீனாக அதை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா அதை பற்றி நான் இன்றைக்கி ஈவினிங் பேசுகிறேன். அதில் குறிப்பாக அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா,
என்டர் கரெக்ட் யூடிஆர் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா, நிறையா பேர் வந்து கனரா பேங்க்கில் இருந்தும் இந்தியன் பேங்க்கில் இருந்தும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் யூடிஆர் நம்பர் காட்டாது. அதுக்கு மாறாக வேறு என்ன காட்டும்னா டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று காட்டும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நாங்களும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். எப்படி ஆக்டிவேட் பண்ணோன்னா, அந்த உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி வந்து எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் வியூ ஆகிட்டு இருந்தது. நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். ஒரு சிலருக்கு வியூ ஆகாது. அந்த ஐடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய யூடிஆரை போட்டு நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜனவரியிலேருந்து என்னுடைய பேங்க்கில், அதாவது குறிப்பாக நம்மளுடைய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியன் பேங்க் மூலமாக பே பண்ணக்கூடிய அந்த பேமெண்ட்டு டிரான்சாக்ஷன் ஐடியும் கனரா பேங்க்லேருந்து பண்ணக்கூடிய பேமெண்ட்டினுடைய டிரான்சாக்ஷன் ஐடியும் வியூ ஆகாது. நல்லா கவனிச்சுக்கணும். டிரான்சாக்ஷன் ஐடி. பட் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய யூடிஆர் நம்பரை நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணி போடணும். அப்போ யூடிஆர் நம்பர் எங்கே இருக்குன்னா, நீங்கள் கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க் இந்த 2 பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா, உங்களுடைய ஐஎம்பிஎஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுன்ற இடத்துல உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண எனக்கு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த 2950 இடத்துல அதுக்கு நேராக உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் இருக்கும். இப்போ இந்த ஜனவரியில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 4 அப்படின்னு ஆரம்பிக்கும். 4, 40, 41, 42, 44, 47 இந்த மாதிரி 4ல் ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் பிஃபோர் ஜனவரிக்கு முன்னாடி பே பண்ணிட்டீங்க, போன வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33, 32, 31 இந்த சீரியஸில் ஆரம்பிக்கும். அதாவது 3 சீரியஸில் ஆரம்பிக்கும். 30, 31 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதனால் நான் வந்து அந்த ஐடிஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ நான் அதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, என்டர் கரெக்ட் யூடிஆர் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணியிருப்போம் அந்த பெண்டிங் இஷ்யூவில். ஸோ நீங்கள் ஐடியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுடைய ஐடி ஆக்டிவேட் ஆகணும்னா ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி கரெக்டான யூடிஆர் நம்பரை டைப் பண்ணுங்கள். 100% இன்றைக்கே ஆக்டிவேட் ஆகும். இன்றைக்கே ஆகிடும். சரிங்களா? ஏன்னா நிறைய பெண்டிங் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது ஒரு எக்ஸல் ஒன்று கொடுத்துருக்கேன்னா,